finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். செகண்ட் செஷன் டே 2 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஹைதராபாத்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா 87 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. எஸ், செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நின்று அவர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். பட் 6 அடிக்கிறேன்னு அடிக்க போய் கடைசியில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டு தான் சொல்ல முடியும். எஸ், 35 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் அண்டர் த கான்டெக்ட், அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் தான் பேட்டிங் விளையாடணும்னா அவர் கேரளா கூட சேர்ந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிச்சிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப காம்பாக்டா விளையாடுறாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு, irrespective ஆஃப் எனி கண்டிஷன்ஸ். அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்ல விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர்ல ஜடேஜா மாஸ் காமிச்சிருக்காரு. இன்னைக்கும் அதை தான் காமிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 48 ரன்ஸ்க்கு மேல நாட் அவுட்ல இருக்காரு. ஐ திங்க் 45 நாட் அவுட்ல இருக்காரு. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்ப்பாரு. இந்தியாவுக்கும் அது தேவை. அண்ட் KL ராகுலோட இன்னிங்ஸ் 86 சூப்பர் இன்னிங்ஸ். அதாவது அந்த கிளாசி ரோல்ஸ் ராயல்ஸ் எதுக்கு நம்ம சீக்கா வந்து அவரோட வீடியோல சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னா இதுதான். ராகுல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா செஞ்சுரி கையில இருந்தது. செஞ்சுரி மட்டும் இல்ல, ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடி இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாத பால், ஷார்ட் பால் தூக்கி கையில குடுத்துட்டு போயிட்டாரு. 6 அடிக்க ட்ரை பண்ணி மேபி அது தரையில அடிச்சிருக்கலாம். பட் இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், புரியுது. பட் இந்தியா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ராகுல் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா டாமினேட் பண்ணாரு ஸ்பின்னர்ஸ். அது நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வே அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் KL ராகுலுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுட் அந்த ஒரு டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே சவுண்டா இருக்கும். பிளஸ் ஸ்பின்னர்ஸ் அந்த பேக் ஃபுட்ல ஆடுறதா இருக்கட்டும், இந்த கட் ஆடுறதா இருக்கட்டும், இல்ல தூக்கி போட்டா லாஃப்டட் ஷாட் ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே KL ராகுலுக்குள்ள ஒரு கண்ட்ரோல்ல இருக்குன்றது மட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அண்ட் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் நல்லா போடுறாங்க, திருப்பி வந்து ஷார்ட்டா போடுறாங்க. இன்கன்சிஸ்டன்சின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது வந்து பயங்கரமா இருக்கு இங்கிலீஷ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல டப்புன்னு ரன் அடிச்சிட்டாங்க. அண்ட் KL ராகுல் ஆப்வியஸ்லி 86ல கையில கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. KS பரத் உள்ள வந்தாரு. இன்னொரு ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா சூப்பரா செட் ஆகி விளையாடிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. இங்கிலாந்து வேற 3 ரிவ்யூ லூஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒன்று அப்பீல் கேட்டா அம்பையர் அவுட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல கரெக்டான டிசிஷன்ஸ் தான், பட் அவங்களுக்கு அது பிரஷர். ஆஹா, ரிவ்யூ இல்லையே போன்ற ஒரு பிரஷர். அதுக்குதான் 14 ஓவருக்குள்ளேயே 3 ரிவ்யூலாம் எப்பவுமே விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு ரிவ்யூ சேவ் பண்ணணும். அதை பண்ணல இங்கிலாந்து. அண்ட் KS பரத் உள்ள வந்தாரு. இது வரைக்கும் அவர் விளையாடின இன்னிங்ஸை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். நான் எப்படி ஒரு KS பரத்தை லாஸ்டா ஒரு 5 டெஸ்ட் மேட்சா நம்ம இந்தியாவுக்கு விளையாடுறத பார்த்தனோ அதே லெவல்ல தான் விளையாடுறாரு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி கீழே போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு ஃபீல் இப்ப நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா டெக்னிக்கலியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஷஃபுல் ஆறாரு, ரொம்ப ஹார்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கிலாந்து லைன்ஸோட ஒரு செஞ்சுரி போட்டாரு. அவரோட இன்னிங்ஸ் நான் பார்த்திருக்கேன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சில மேட்சஸ்லாம். ஸ்வீப் விளையாடு, கொஞ்சம் அக்ரெசிவ் பிளேயர் தான். பட் இந்தியாவுக்குன்னு விளையாடும் போது அவரோட கேம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அண்டர் பிரஷர்ல என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டே பண்ணி ஆடணும், இத்தனை மில்லியன் ஆஃப் பீப்புள் பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. கிளியரா KS பரத் டொமஸ்டிக் மேட்சஸ்ல பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அவரோட கேம் வந்து வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும், தைரியமா ஆடுவாரு, ஸ்வீப் ஆடுவாரு, அந்த லாஃப்டட் ஷாட் ஆடுவார் மிட் விக்கெட்ல உட்கார்ந்து ஸ்வீப், அதாவது என்ன சொல்லுவோம் அந்த லார்ஜ் ஸ்வீப்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இங்க விளையாடவே மாட்டேங்கிறாரு. விக்கெட் விட்டுருவோம் அப்படின்றதுக்காகவா? பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நேச்சுரல் கேமை நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல காமிச்சாதான் அதுல சக்சீட் பார்க்க முடியும். அதான் KS பரத் புரிஞ்சுக்கணும். ஹோப்ஃபுல்லி அடுத்த 3rd செஷன்ல கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடி கொஞ்சம் ரன் சேர்ப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜடு செம்ம செட் ஆகி விளையாடிட்டு இருக்காரு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட லீடு 65 மேல போயிடுச்சு. ஸோ 100 மேல போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்கிலாந்துக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். 150 இந்தியா லீட் அடிச்சிட்டாங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் இங்கிலாந்து இந்த கேம்ல கம்பேக் ஆக. எஸ், டெஸ்ட் கிரிக்கெட்லாம் இந்த உலகத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னென்னவோ நடக்குதுங்க. அவுட் ஆஃப் நோ வேர் ஒரு டீம் வந்து வின் பண்றாங்க. ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ப்ரெஷர், அதுவும் இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல ப்ரெஷர். ஏன்னா இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்தியா 150 லீட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுவாங்கன்றத உலகத்துக்கே தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கிலாந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்தியா இந்த லீடை கண்டிப்பா அப்படியே என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள அவங்க ஆல் அவுட் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இன்கேஸ் இந்தியா இந்த செஷன் ஃபுல்லா விளையாடிட்டா கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து திருப்பி இந்த டெஸ்ட்ல வர முடியாது. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் பாய்.